நோ ஆயில் நோ பாயில் வாழைத்தண்டு வச்சு எப்படி தானே பார்க்குறீங்க, வாங்க பார்க்கலாம். இந்த வாழைத்தண்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கும். இந்த மாதிரி மேலே ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குது பாருங்கள், அது வந்து இது மாதிரி ஸ்லிப் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி லேயராக பிரிஞ்சு வரும். எவ்வளோ லேயர்ஸ் பிரிஞ்சு வருதோ அதெல்லாம் எடுத்துடுங்க, அதை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த லேயர் வந்து எப்போ வராமல் ஸ்டாப் ஆகுதோ அதுதான் ஸ்டெம். அந்த ஸ்டெம்மை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். எட்ஜஸை கட் பண்ணிவிட்டு ரவுண்டாக சாப் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக சாப் பண்ணும்போது இந்த மாதிரி நாராக வரும். நாரை வந்துட்டு தனியாக அப்படி கையில் சுற்றி எடுத்துடுங்க. இது கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் கண்டிப்பாக அந்த நாரெல்லாம் எடுக்கணும், இல்லைனா வாய்க்கு வரும். ஸோ அப்படியே நாரை எடுத்துகிட்டு நீட்டாக சின்னதாக சாப் பண்ணி தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. மோரில் ஆட் பண்ணணும்னு இல்லை, தண்ணியில் ஆட் பண்ணாலே கலர் மாறாமல் தான் இருக்கும். ஸோ நீங்கள் தைரியமாக ஆட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் தண்ணி நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு இன்னொரு பவுலில் இந்த வாழைத்தண்டை ஆட் பண்ணிவிட்டு சின்னதாக சாப் பண்ண கொத்தமல்லி, பச்சை மிளகா, ஃப்ரெஷ்ஷான திக் கர்டு, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சூப்பராக. இது வந்து டயட்டில் இருக்கீங்கன்னா இது மீலாக கூட சாப்பிட்லாம். கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க இது ரெகுலராக சாப்பிட்டு வந்தால் கிட்னி ஸ்டோன்ஸ் கரைஞ்சிடும் சொல்லுவாங்க. ரெகுலர் மீல்ஸில் இது ஒரு சைட் டிஷ்ஷாக கூட சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங்.